துப்பாக்கி சூடு இதுக்கு ஊராட்சி எங்கிருந்தது, யார் தயார் செய்தார், அதை யார் பயன்படுத்தினார், யார் யார் கைமாறியது, இப்பொழுது எங்கே இது போன்ற குற்றங்கள் எங்கும் நடக்காத வகையில அத்தனை அளவிலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது ஓரிரு நாட்களோ இதை செய்தது அல்ல. தொடர்ந்து பல மாதங்களாக பல குற்றவாளிகள் தொடர்ந்து சேர்ந்துதான் இப்பேற்பட்ட குற்றம் நடந்திருக்கிறது என்பதை காவல்துறை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வேடிக்கை பார்க்காது. எங்களுடைய சின்னையா அன்புமணி அவர்கள் நம்முடைய சக்கரவர்த்தியுடைய அந்த இறுதி சடங்குக்கு முன்பாக வந்து பார்த்த பொழுது கண் கலங்கினார். அவர் மிகவும் கோபத்தோடு இதெல்லாம் காவல்துறையா, இது பேர்பட்ட படுகொலை, இப்பேற்பட்ட குற்றம் நடந்து கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சர் பதவி ஒரு கேடா என்ற நிலையை அவர் சொல்லி காட்டுகிறார். அவர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இப்பேற்பட்ட ஆட்சி உனக்கு கேடா என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழகம். அதே போல ஏடிஜிபி இதுவரைக்கும் வரலாறு இல்லை. உங்களுடைய ஆட்சியில ஏடிஜிபியை கைது செய்கிறது உங்களுக்கு எல்லாம் வெக்கமாக இல்லையா, அல்லது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படி போன்ற சக்கரவர்த்தி போன்ற ஒரு வலிமையான நம்முடைய இயக்கத்திலே இல்லை, அதனால் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று வேடிக்கை பார்த்தது இந்த அரசாங்கம் காவல்துறை என்கிற பொழுது வருத்தமாக இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளே, எங்களுடைய வேதனை சாதாரணமான வேதனை அல்ல. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீர்கள், பார்த்தீர்கள். சக்கரவர்த்தி மரணம் அடைந்தார் என்று சொன்ன உடனே அன்று இரவு 11ஆம் தேதி இரவு நள்ளிரவிலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், மறுநாள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், தாய்மார்கள், பெண்கள் எல்லா வகையிலும் ஜாதி மதம் கட்சி மீறி அனைத்து மக்களும் திரண்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். இந்த பாவம் இந்த தமிழக அரசாங்கத்தையும் காவல்துறையும் சும்மா விடுமா? தயவு செய்து மீண்டும் மீண்டும் தயவு செய்து என்று சொல்கிறோம் என்று சொன்னால், சட்ட ஒழுங்கை உங்களிடத்திலே இருக்கும் வரை அதுதான் காவல்துறை. உங்களுடைய சட்ட ஒழுங்கை மற்றவர்களிடத்திலே கொடுத்து வேடிக்கை பார்க்கிறது, அது ஒரு ஏவல்துறையாக மாற்றிவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிக்கிறோம். கண்டித்து இதோடு விடுவதாக இருக்க மாட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு தூணாக இருந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் ஒரு தூணாக இருந்த எங்களுடைய அன்பு தம்பி வழக்கறிஞருடைய இழப்பு ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டனுடைய இழப்பாக, இங்க இருக்கிற தலைவர்களுடைய இழப்பாக நாங்கள் பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இதை சட்டத்தை கையில் எடுத்தால் ஒரே நாளில் யார் யார் இதில் ஈடுபட்டிருப்பார் என்பதை எங்களால் கண்டுபிடித்து சொல்ல முடியும். ஆனால் இங்க இருக்கிற உளவுத்துறை அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளே, உங்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோளாகவும் வைக்கிறோம், எச்சரிக்கையாகவும் வைக்கிறோம். உடனடியாக ஓரிரு நாட்களிலே இதை அனைத்தையும் கண்டுபிடித்து முழுவதும் இதற்கு எல்லா குற்றவாளிகளும் இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்க வேண்டும் சொன்னால் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல இவர்கள் அனைவரும் சிறைச்சாலையிலே இருக்கிற பொழுது அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த காவல்துறைக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்து இரவு பகல் பாராமல் உண்மை குற்றவாளிகள் அத்தனை பேரையும் கண்டுபிடித்து அவர்களுக்கு மரண தண்டனை பெற்றுத்தர வேண்டுமாயும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே